இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அடர்ந்த காட்டை காட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ள ஒரு காதல் ஜோடி ஓடி போறாங்க. இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின். நம்ம ஹீரோட பேரு எலினா. பின்னாடி ஓடி வரானே அவன் தான் நம்ம ஹீரோட லவர். ஆனா இவனுக்கு பயங்கரமான பயம். இந்த காட்டுக்குள்ள பயங்கரமான மிருகங்கள் இருக்கு, ஓனாய் இருக்கு. இதனால வர்றதுக்கு இவன் பயந்துட்டு இருப்பான். ஆனா இந்த படத்தோட ஹீரோயின் இருக்காலே அவ ஒரு தைரியமான ஆளு. இதை பத்தி அவன் பயப்பட மாட்டான். அவனோட பயத்தை தீக்கிறதுக்காக இவ முத்தம் கொடுத்து கொஞ்சம் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ரொமான்ஸ் நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க பின்னாடி இருந்து ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு இருக்காங்க. ஆனா அது தெரியாம இவங்க 2 பேரும் முத்தம் கொடுத்துட்டு இருப்பாங்களா, அப்பதான் யாரு ஒளிஞ்சுட்டு பாக்குறான்னு அவனோட கையை காட்டுறாங்க. அவனோட கையை பார்த்தாலே ரொம்ப கொடூரமா இருக்கு. ஏதோ ஒரு மிருகத்தோட கை மாதிரி தான் இருக்கு. அப்ப இந்த உருவம் வந்ததுக்கு அப்புறம் மேல இருந்த காகங்கள்லாம் பறக்குது. இதை பார்த்து இவங்க 2 பேரும் பயந்துடுறாங்க. அப்ப யாரோ ஒளிஞ்சுட்டு பாக்குறாங்கன்னு இவங்களுக்குள்ள பயம் வந்துருது. உடனே அந்த எடுத்துட்டு போகலான்னு கொஞ்சம் முன்னாடி வந்தா அப்ப அந்த மரத்துக்கு மேல ஒரு பெட்டி இருக்கு. அந்த பெட்டிக்குள்ள பார்த்தா ஒரு மனுஷனோட கை துண்டாயி அழுகுன மாதிரி இருக்கும். இதை பார்த்ததுமே இவங்க 2 பேரும் ரொம்ப பயந்துறாங்க. பயத்துல நம்ம ஹீரோனை கத்த ஆரம்பிச்சிடா. அப்படி இந்த சீனை கட் பண்ணி இந்த நாட்டோட ராஜாவை காட்டுறாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேனே ஒரு கொடுங்கோல் அரசன், அது இவன் தான். இவனோட 4வது மனைவி அங்க பிரசவ வழியா துடிச்சிட்டு இருப்பான். அதெல்லாம் இவன் கண்டுக்காம இவன் பாடல சரக்கு அடிச்சிட்டு இருப்பான். அந்த 4வது மனைவியும் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு குழந்தையை பெத்து எடுத்துறான். ஆனா பிறந்த குழந்தை பெண் குழந்தை. அவ்வளவுதான். இந்த பொண்ணோட தலையை துண்டா வெட்டி கோட்டைக்கு வெளியே ஒரு கம்பள வர குத்தி வச்சிடான். இந்த பொண்ணையும் கொன்றான். அதுக்கப்புறம் இந்த நாட்டோட தளபதி ஒருத்தர் இருப்பான்ல, அவன் என்ன பண்றானா சுத்தி இருக்க அந்த கிராம மக்கள்கிட்ட இவன் வரி வாங்குறதுக்காக வந்திருப்பான். அவங்க பாவ கஷ்டப்பட்டு 5-10 வச்சிருப்பாங்க. அதையும் ஈவு இல்லாம அந்த காசையும் புடுங்கி விட்டுறாங்க. இப்படி அந்த ஊர் மக்கள்கிட்ட அந்த வரியெல்லாம் வாங்கிட்டு வரும்போதுதான் நம்ம ஹீரோட அப்பனை பார்த்து சந்திச்சு ராஜாவோட மனைவி இறந்து போன விஷயத்தையும் ராஜா இன்னொரு மனைவி தேடுற விஷயத்தையும் இவன் சொல்லிடுறான். இதை கேட்ட அந்த அப்பகரன் குசி தாங்க முடியல. ஏன்னா இவனோட எண்ணம் என்னன்னா தன்னோட மகளை ஏதாவது ஒரு பெரிய இடத்துல கொடுக்கணும்னு ஆசைப்படுவான். ஆனா நம்ம ஹீரோனுக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்ல. ஏன்னா இவதான் வேற ஒருத்தர லவ் பண்ணிட்டு இருப்பாள். அதனால முடியான்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனா அந்த அப்பகர விடுற மாதிரி இல்ல. இவளை வலுக்கட்டாம இழுத்துட்டு ராஜாவோட கோட்டைக்கே கூட்டு வந்துடுறான். அந்த கோட்டைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ராஜா தனது 5வது மனைவியை தேர்ந்தெடுத்துட்டு இருக்கா. அங்க ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்தா முத கேள்வி உனக்கு வயசு எத்தனை கேட்குமே. அவ 22 சொல்றா. இது 22? உன்னை பார்த்தா கிளவி மாதிரி இருக்கா, நீனா 22? முதல்ல இடத்தோட காலி பண்ணனு அவளை விரட்டி விட்டுறா. அடுத்ததான் நம்ம ஹீரோன் வர்றா. நம்ம ஹீரோன் வந்ததுமே அவளை பார்த்ததுமே ராஜாவுக்கு பிடிச்சு போயிருது. அப்ப நம்ம ஹீரோட அப்பங்கிறத முன்னாடி வந்து என்கிட்ட 200 குதிரை இருக்கு ராஜா, அது உங்களுக்கு தெரிஞ்சலுமே இவன் சொல்றத அந்த தளபதி கேட்டுறான். இது உங்ககிட்ட 200 குதிரையா? அதுக்கு வாய்ப்பே இல்ல ராஜா. இவ ஒரு சாதாரண மாவு அரைக்கிறவன். இவங்கிட்ட அந்த அளவுக்கு எந்த ஒரு சொத்து மதிப்பு இல்ல. உங்கள்ட்ட போய் சொல்றான்னு சொல்லுமே இந்த ராஜாவுக்கு கோவம் வந்துருது. உடனே அந்த ராஜா என்ன செய்யறாரு தெரியுமா, இவங்க 2 பேரும் பிடிச்சி தலையை வெட்டுங்க சொல்லுமே இந்த இடத்துல அப்பங்கிற பயந்து போயிறான். உடனே தப்பிக்கிறதுக்காக என்னோட மகளுக்கு ஒரு அற்புதமான சக்தி இருக்கு, வைக்கோல கொடுத்தா அவளால் அந்த வைக்கோல தங்கமா மாத்த முடியும், அவளுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லுமே இதை அந்த ராஜா நம்பிடுறான். ஆனா பக்கத்துல இருக்க தளபதி நம்ப மாட்டான். இதெல்லாம் போய் நம்பாதீங்க ராஜான்னு சொல்லுவான். இருந்தவன் அந்த ராஜா பக்கத்துல வந்து நம்ம ஹீரோனை பார்த்து கேட்பான், உன்னோட அப்பா சொல்றது உண்மையா பொய்யான்னு கேட்டா இவளால எந்த பதில் சொல்ல முடியல. பயத்துல அப்படியே உறைஞ்சு போயிரா. அதுக்கப்புறம் என்ன, இவங்க 2 பேரையுமே செயல் அடைச்சு போடுறாங்க. வெடியறதுக்குள்ள நம்ம ஹீரோன் அந்த வைக்கோல தங்கமா மாத்தணும். அப்படி அவன் மாத்தலைன்னா இவளோட தலையை வேற துண்டா வெட்டிடுவாங்க. அந்த வைக்கோல தங்கமா மாத்துறதுக்காக அந்த இடத்துல ஏதோ ஒரு ராட்டனமா இருக்கும். இவள அதை போட்டு பாத்துட்டு இருப்பா. என்னடா நம்ம அப்பா இப்படி கோத்து விட்டானே என்ன பண்ணது தெரியாம இவ பயத்துல அழுதுகிட்டு இருப்பா. அப்ப இவ அழுகுற சத்தத்தை கேட்டு அந்த இடத்துக்கு குள்ளமான ஒரு அரக்கன் வரான். அந்த அரக்கன் என்ன சொல்றானா, உனக்கு நான் உதவி பண்றேன், அந்த வைக்கோல நான் தங்கமா மாத்துறேன், ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு என்ன தருவாங்க கேட்குமே. இவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்ப அந்த அரக்கன் என்ன சொல்றானா, எனக்கு ஒரு முத்தத்தை கொடு, நான் இதை தங்கமா மாத்தி தெரிஞ்சுலுமே. இவன் முதல்ல வேணான்னு சொல்றா. அதுக்கப்புறம் யோசிச்சு பாக்குறா. முத்தமா உயிரா பார்த்தா மொத்தத்துல உயிரா முக்கியம். அதனால அந்த அரக்கனுக்கு முத்தம் கொடுத்துறா. முத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த அரக்கன் அந்த ராட்டத்துல உட்காந்து அந்த வைக்கோல வர சுத்திட்டு இருக்கும். இவன் அந்த ராட்டம் சுத்த அவ அப்படி அந்த இடத்துல மயங்கிடுறா. அடுத்த நாள் மயக்கம் தெரிஞ்சு முடிச்சு பார்த்தா அந்த இடத்துல தங்கம் இருக்கும். இந்த தங்கத்தை பார்க்கவே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இல்லன்னா தலை காலியா இருமில்ல, அதனால சந்தோஷத்துல அவ சிரிச்சிட்டு இருப்பா. இந்த தங்கத்தை கொண்டு போய் அரசங்கிட்ட காட்டுறாங்க. அந்த அரசன் அந்த தங்கத்தை பார்த்து அவனும் சந்தோஷத்துல துள்ள ஆரம்பிச்சான். நமக்கு தங்கம் கிடைச்சிருச்சு, தங்க விடுற வாத்து கிடைச்சிருச்சுன்னு இவ சந்தோஷத்துல சொல்லிட்டு இருப்பா. இந்த பொண்ணை வச்சு நிறைய தங்கத்தை சேர்க்கலன்னு இந்த அரசனுக்கு பேரசை வந்துருது. ஆனா அந்த தளபதி இருக்கனே இந்த தங்கத்தையெல்லாம் பார்த்து அவன் நம்ப மாட்டான். நம்ம ஹீரோன் மேல இவனுக்கு சந்தேகம் வந்துருது. ஒருவேளை அவ சூனியக்காரியா இருப்பாளோ என்ன ஏதுங்கிறத இன்னைக்கு நைட்டு கண்டுபிடிச்சலான்னு நம்ம ஹீரோன் செயலுக்கு முன்னாடி இவன் ஒரு ஸ்டூல போட்டு உட்கார்ந்துறான். அவள் இதை பார்த்து பயந்துரா. என்னடா அந்த பையன் இங்க உட்காந்துட்டா, நம்ம என்ன பண்ணு தெரியாம பயத்துல திருத்தன்னு முடிச்சிட்டு இருப்பா. அப்ப அந்த நேரம் பார்த்து அந்த அரக்க வேற வந்துறான். அந்த அரக்க உள்ள வந்ததுமே இந்த தளபதி மயங்கிடுறான். ஏன்னா அந்த அரக்கனோட சக்தி என்னன்னா அவன் உள்ள வந்ததுமே எல்லாத்தையும் தூங்க வச்சிடறான். இவனுக்கு இப்படி ஒரு சக்தி இருக்கு. அப்ப நம்ம அந்த அரக்கனை பார்த்து எனக்கு இன்னும் கொஞ்சம் தங்க வேணும் சொல்லுமே, நான் வேணா முத்தம் தரேன்னு சொல்லுவான். இதை கேட்ட அந்த அரக்கன், முத்தமா சீச்சி எனக்கு முத்தம் எல்லாம் வேணாம், அப்ப உனக்கு என்ன வேணும், உன் உடம்புல துணி இல்லாம இருக்கணும், அதை நான் பாக்கணும் சொல்லுமே. இதை கேட்டு இவ காண்டாயிரா. அதெல்லாம் முடியாது, என்ன தூங்க வச்சு நீ ஏதாவது பண்ணிட்டீனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, வேற ஏதாவது கேளுஞ்சுமே. இல்ல நான் அதை தான் பாக்கணும் சொல்லுமே. இவ்வளவு ஒரு வழி இல்லாம ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் அந்த அரக்க ஆசைப்பட்ட மாதிரி இவ உடம்புல துணி இல்லாம அந்த இடத்துல உட்கார அதை பார்த்து அந்த அரக்கன் அந்த ராட்டனம் சுத்திட்டு இருப்பான். அடுத்த நாள் காலையில பார்க்கும்போது அந்த ராட்டனம் நிறைய தங்கம் இருக்கும். இந்த தளபதி மயக்கத்தில் முடிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல தங்கத்தை பார்த்து இவனு வாய பொழந்துறான். அதுக்கப்புறம் அந்த அரசன் கொடுக்குமே அந்த அரசன் நம்ம ஹீரோனை வர சொல்லி அவளை பார்த்து இந்த தடவை எனக்கு நிறைய தங்கம் வேணும், அந்த ரூம்ல இருக்க எல்லா வைக்கோலுமே எனக்கு தங்கமா மாத்தி கொடு, அதுவும் என் கண்ணு முன்னாடி இப்பவே பண்ணுன்னு சொல்லுமே. இதை கேட்டு நம்ம ஹீரோ சாக்காயிரா. அரசே என்னால பகல தங்கமா மாத்த முடியாது, ஆனா இரவுல தான் எனக்கு சக்தி அதிகம், அதனால நைட்டு தான் என்னால பண்ண முடியும் சொல்லுமே. சரி நைட்டு பண்ணிக்கோ, ஆனா இந்த தடவை எனக்கு நிறைய தங்கம் வேணும், அந்த
மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா உன்னை உசுரோட விட்டுருன்னு சொல்லுமே இவள் இந்த பேச்சை நம்பிடுறா. அதே நேரம் இந்த பக்கம் அந்த காட்டை காட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ள அந்த அரக்க வேற ஜாலியா நடந்து போயிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு ஒரு உருவம், ஒரு இருள் அரக்கம் வர்றான். அந்த இருள் அரக்கனை பார்த்ததுமே இந்த அரக்கம் பயந்துறான். ஏன்னா இவனுக்கு அரசம் போல. அந்த அரச என்ன சொல்றானா, நீ ஊருக்குள்ள போய் மக்களை பார்த்துட்டு வரலாம் எனக்கு தெரியும், அது உன்னோட பொழுதுபோக்கு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு ரொம்ப நாளா மனுஷனோட குழந்தை வேணும், அந்த குழந்தை நீ தரேன்னு சொல்லிட்டு இருக்கா, எனக்கு எப்ப தரப்பற, அதை கொடுத்தீங்கன்னா தான் உன்னை உசுரோட விடும் சொல்லுமே. இதை கேட்ட அந்த அரக்க சாக்காயிரம் பயந்துடா. உடனே அரசே நான் எப்படியாவது குழந்தை கொண்டு வரேன்னு இந்த பக்கம் இவனோட அரசனுக்கு வாக்கு கொடுத்துறான். அதே நேரம் அன்னைக்கு நைட்டு பார்த்தா நம்ம ஹீரோன் இந்த அரக்கனுக்காக காத்துட்டு இருக்கா. ரொம்ப நேரம் ஆயுமே அந்த அரக்கன் வரல. என்னடா இந்த அரக்கனை காணுமேனு இவ பதறி போயிரா. அதுக்கப்புறம் அந்த அரக்கன் வந்துடா. அந்த அரக்கன் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு எனக்கு நிறைய தங்கம் வேணும், இங்க இருக்க எல்லா வைக்கலுமே எனக்கு தங்கமா மாத்தி கொடுஞ்சலுமே. இதை கேட்ட அந்த அரக்கன் இப்பதான் ஒரு சூழ்ச்சி பண்றான். சரி இது எல்லாத்தையுமே உனக்கு தங்கமா மாத்தி தரேன், எனக்கு என்ன தர போறேன்னு இவ என்னமோ சொல்லி பாப்பா. அதெல்லாம் எதுவுமே வேணாம் சொல்றான். எனக்கு உன்னோட குழந்தை வேணும், முத உனக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தை எனக்கு தரணும், அதுவும் நீயா கொடுக்கணும். இந்த வாக்க கொடுத்தீங்கன்னா நீ கேட்ட தங்கத்தை நான் செஞ்சு தரேன் சொல்லுமே. இவ்வளவு முதல்ல முடியான்னு சொல்றா. ஏன்னா யாரா இருந்தாலுமே தன்னோட குழந்தைய கொடுக்க மாட்டாங்க. இவ்வளவு எவ்வளவு சொல்லி பாப்பா. ஆனா அந்த அரக்கன் கேட்க மாட்டான். சரி வேறு வழியே இல்லாம என்னோட முதல் குழந்தைய உனக்கு தரேன்னு சொல்லி இவ வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த அரக்கன் அந்த ராட்டில உட்காந்து அந்த தங்கத்தை வர செய்ய ஆரம்பிக்கும். அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த தங்கத்தை எல்லாம் வாங்கிட்டு நம்ம ஹீரோனை விட்டுறதான் சொல்லியிருப்பான். ஆனா உசுரோட விட்டுறன்னு சொல்லியிருப்பான். இந்த அரமனை விட்டு இல்ல. அதனால இவ என்ன செய்யறானா, நம்ம ஹீரோனை அவன் கல்யாணம் முடிச்சிடான். இவளுக்கு இந்த அரசு மேல விருப்பம் தான் இருக்காது. ஆனா வேற வழி இல்லாம இந்த அரசனை கல்யாணம் முடிச்சதுனால இந்த நாட்டுக்கே ராணி ஆயிடுறான். இவன் இந்த நாட்டுக்கு ராணி ஆனதுனால இவனோட அப்பனையும் விட்டுறாங்க. இவளு சரி போனது போட்டும், இதுக்கப்புறம் இதான் நம்ம தலையெழுத்துன்னு அவளை ஏத்துக்கிறா. ஆனா இந்த அரசனுக்கு அந்த எண்ணம் கிடையாது. இவள ஒரு குழந்தை பாக்குற கறிவே தான் பாக்குறான்னு தவிர இவ மேல பாசமோ அன்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நாட்கள் போக இவ வயித்துல குழந்தை உண்டாயிரும். இதை கரைக்கிறதுக்காக அந்த கோட்டையிலே ஒரு மந்திரவாதி பெண் இருப்பா. அவகிட்ட போய் மருந்து கேப்பா. ஆனா அந்த பெண்ணு கொடுக்க மாட்டா. ஏன்னா இவ அந்த அரசனுக்கு ஜால்ரா தட்டுற, அதனால கொடுக்க முடியாதுன்னு சொல்லுமே. அப்படி வேற வழி இல்லாம இருந்துறா. சில மாசங்கள் போனதுமே இவ முழு கர்ப்பமாயிடுறா. அப்ப இவ மறுபடியும் ஜெயிலுக்குள்ள இருப்பா. அதே நேரம் பார்த்து அந்த காட்டுல உள்ள அரக்கன் வேற இவளை பிடிக்கிற மாதிரி வரும். இவள பயத்துல வேற முழிச்சிடா. முழிச்சு பார்த்தா இது எல்லாம் கனவு. இருந்தாலுமே இவ முழு கர்ப்பமா இருப்பா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல இவளுக்கு குழந்தையும் பிறந்துரும். அந்த குழந்தை என்னடா ஆண் குழந்தை. இந்த ஆண் குழந்தை பிறந்தனால இவரோட தலையும் தப்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன, அந்த குழந்தை யார்ட்டையும் கொடுக்க மாட்டா. ஆனா அதே கோட்டைக்குள்ள இவரோட எக்ஸ்ல வரை அங்க காவலா வேலை பார்த்துட்டு இருப்பான். அவனை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல இரு, எனக்கு பாதுகாப்பா நீ இருக்கணும், ஒண்ணு தவிர இங்க யாரையும் என்னால நம்ப முடியாதுன்னு சொல்லுமே. அவனு சரின்னு சொல்லி அங்க வாசல்ல நின்றுட்டு இருப்பான். அப்ப திடீர்னு பார்த்தா அந்த பையன் வேற தூங்கிடுறான். என்னடா தூங்கிட்டான்னு பார்த்தா இவரோட ரூமுக்குள்ளேயே அந்த அரக்க பையன் உள்ள வந்துடுறான். ஏன்னா இவன் உள்ள வந்தா தான் தூங்கிடுவாங்களே. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை பார்த்து அந்த குழந்தைய வேற கேட்பான். ஆனா இவ குழந்தைய கொடுக்க மாட்டா, நான் தர மாட்டேன்னு சொல்லுவா. இவன் கோவத்துல வேற கத்த ஆரம்பிச்சிடான். கத்திக்கிட்டு அந்த குழந்தைய எடுக்க போவானா இவ புடிச்சு கீழே தள்ளி விட்டுருவா. என்னோட குழந்தைய நான் தரமாட்டேன்னு சொல்லுமே. இந்த அரக்கனுக்கு இன்னும் கோவம் வந்துரு. அன்னைக்கு என்ன சொன்ன, என்கிட்ட அந்த குழந்தைய திறந்துன்னு சொன்ன, இப்ப எதுக்கு தரமாட்டேன். சரி பரவாயில்ல விடு, ஏன்னா இந்த குழந்தை நீனா கொடுத்தாதான் அது செல்லுபடியாகும். உனக்கு 3 நாள் டைம் தரேன். இந்த 3 நாளைக்குள்ள என்னோட பேரை நீ சரியா சொல்லிட்டீனா உன்னோட குழந்தை நீ வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம்னு சொல்லி இந்த அரக்கன் அன்னைக்கு போயிடுறான். அந்த அரக்கன் போனதுக்கு அப்புறம் இவனும் மயக்கத்துல முடிச்சிடான். இப்ப முடிச்சதுக்கு அப்புறம் அவனை பார்த்து இந்த பாரி ஒரு காட்டுக்குள்ள ஒரு அரக்கன் இருக்கான், அந்த அரக்கனோட பேரை தெரிஞ்சுட்டு வான்னு ஊருக்குள்ள போய் கேட்டு பாருன்னு இவனை அனுப்பி விடுறான். அவனும் வந்துடுறான். அங்க இருக்க வயசானவங்க பாட்டியில இருப்பாங்கல்ல, அவங்கள பார்த்து அந்த அரக்கனை பத்தி கேட்டா அங்க இருக்க யாருக்குமே என்னன்னு தெரியல. இப்படி ஒரு விஷயத்தை அவங்க கேட்டிருக்க மாட்டவங்கள. அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள வந்துறான். அந்த காட்டுக்குள்ள ஒரு சூனியக்காரி கூட போட்டு உட்கார்ந்துருப்பான். அந்த சூனியக்காரியை பார்த்து பேசிட்டு இவ திரும்ப கோட்டைக்குள்ள வந்துறான். அந்த கோட்டைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோனை பார்த்து இந்த மாதிரி இந்த காட்டுக்குள்ள ஒரு சூனியக்காரி இருந்தா, அவ ஒரு 3 பேரை சொன்னான்னு சொல்லி அந்த 3 பேரை நம்ம ஹீரோன்ட்ட சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அந்த அரக்க வேற திரும்ப வந்துறான். அப்படி வந்ததுக்கு அப்புறம் அந்த அரக்கனை பார்த்து அந்த சூனியக்காரி சொன்ன 3 பேருமே இவ சொல்லுவா. ஆனா அந்த அரக்க இதை கேட்டுட்டு இது எதுவுமே என்னோட பேரு கிடையாது, இது எல்லாமே என் கூட பிறந்த சகோதரனோட பேருன்னு சொல்லுமே. இவனுக்கு தூக்கி போட்டுரும். இந்த தடவை நீ தப்பா சொல்லிட்ட, நாளைக்கு வரேன், நீ நாளைக்கு மட்டும் சரியா சொல்லலைன்னா உன்னோட குழந்தை எனக்கு தான் சொல்லி இந்த அரக்க திரும்ப காட்டுக்கு போயிறான். ஏன்னா முத நாள் இவ பேரை சொல்லிருப்பா. அது தப்பானதுக்கு அப்புறம் தான் இவரோட லவரை காட்டுக்குள்ள அனுப்பி அந்த சூனியக்காரி சொன்ன பேரை சொல்லி இப்ப அதுவும் தப்பா போச்சு. அடுத்த நாள் விடிஞ்சதுக்கு அப்புறம் இவனோட லவரை கூட்டிக்கிட்டு நினைச்சா நேரம் அந்த காட்டுக்குள்ளே வந்துடா. அந்த காட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த பையில திருப்பி அனுப்பி வச்சுட்டு இவன் அந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருப்பா. என்ன நினைச்சான்னு தெரியல, இவன் அந்த காட்டுக்குள்ளே வந்துடா. அதே நேரம் பார்த்து நைட் ஆயிருது. அப்படி நைட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த அரக்க ஒரு இடத்துல நெருப்ப முட்டி அப்படி பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். அப்ப அந்த அரக்கன் இதோட பேரை சொல்லி வேற பாட்டு பாடிட்டு இருக்கும். இதோட பேர் என்னன்னா ரம்பிள் ஸ்டில் ஸ்கின் அப்படிங்கிற பேரை சொல்லி தான் அது பாட்டு பாடிட்டு இருக்கும். இது நம்ம ஒளிஞ்சிட்டு பாத்துட்டு இருந்தால அவ வேற கேட்டுறா. அப்ப கேட்ட அடுத்த செகண்ட் இவரோட பேரை சொல்லுமே இந்த அரக்கனுக்கு அப்படி சாக்காயிரும். ஆனா அந்த அரக்க என்ன சொல்லுவானா, இது என்னோட பேரே கிடையாது, அது மட்டும் இல்லாம என்ன நீ ஏமாத்திட்ட, ஒளிஞ்சிட்டு கேட்டுட்ட, இதை நான் ஏத்துக்க மாட்டேன்னு இது கத்திட்டு இருக்கும். ஆனா அவ விடாம நினைச்சா அந்த பேரை திரும்ப திரும்ப சொல்லுமே. இந்த அரக்கனுக்குள்ள ஏதோ பண்ற மாதிரி இருக்கும். இதை பார்த்து இதை புரிஞ்சுக்கிறா. இதுதான் இவனோட உண்மையான பேரு தெரிஞ்சுமே. இவ சத்தம் போட்டு கத்தமே அந்த அரக்க கொஞ்சம் கொஞ்சமா அங்க பூமிக்குள்ள போயிடான். அதோட சோழி முடிஞ்சு இந்த அரக்க செத்து போயிட்டான்னு அவளோட குழந்தைய தூக்கிட்டு திரும்ப அவளோட கோட்டைக்கே வந்துறா. அப்படி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு இப்ப திரும்ப காட்டுறாங்க. அந்த சின்ன பையன் கை குழந்தை இருந்தவன் இப்ப வளர்ந்து பெரிய ஆயிட்டான். ஒரு 5-6 வயசு இருக்கும். ஆனா அந்த அம்மா அந்த பையனை வெளியே எங்கேயும் விடாது, வீட்டுக்குள்ளே வச்சிருக்கும். அவனுக்கு படிப்பு சொல்றா இருந்தாலும் வித்த கத்தி கொடுக்கறா இருந்தாலும் எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ளே பண்ணிட்டு இருக்கும். இதை பார்த்து அந்த தளபதிக்கு ஒரு சந்தேகம் வந்துருது. என்னடா இது, இந்த அம்மா அந்த பையனை வெளியே விட மாட்டேது,
வீட்டுக்குள்ளே வச்சிருக்குன்னு இவனுக்கு சந்தேகம் வந்துருது. அப்படியே நாட்கள் போக போக திரும்ப அந்த காட்டை காட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ள ஒரு இருள் அரசர் இருப்பான்ல, அவன் வந்தது என்ன செய்யறானா இந்த குள்ள அரக்கனுக்கு திரும்ப உயிரை கொடுத்து அவனை மறுபடி கொண்டு வந்துடுறான். இந்த தடவை எப்படியாவது அந்த பையனை கொண்டு வான்னு இவனை அனுப்பி வச்சிருது. அப்படி இந்த பக்கம் பார்த்தா ஒரு ஜெயிலுக்குள்ள ஒரு லேடி வேற பிடிபட்டிருப்பா. நம்ம ஹீரோன் லவ் இருப்பானே, அவன் வந்ததுமே அவனை பார்த்து சொல்லி விட்டுக்கிட்டே என்ன ரிலீஸ் பண்ணுன்னு இந்த லேடி கெஞ்சுவா. இவனு பதிலுக்கு முடியான்னு சொல்லுவான். என்கிட்ட அந்த அதிகாரம் இல்லைன்னு சொல்லுமே. இந்த லேடி விடுற மாதிரி இல்ல, சில ஆசை வார்த்தைகளை பேசி அவனை வேற மயக்கிறோம். அந்த மயக்கத்துல வேணா அந்த ஜெயில வேற ஓபன் பண்ணி இவனும் உள்ள வந்துறான். அப்படி வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி முத்தம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்பதான் பாருங்க ஒரு ட்விஸ்ட். அங்க வந்தது வேற யாரும் இல்ல, அந்த குள்ள அரக்கன் தான் உன்னோட உருவத்துல வந்து நம்ம ஹீரோட லவரி போட்டு தள்ளிரும். இவனை கொன்னதுக்கு அப்புறம் இந்த கோட்டைக்குள்ள ஒரு மந்திரவாதி பெண் இருப்பால, அவளோட உருவத்துக்கு மாறி இந்த தளபதி இருப்பானே அவனை பார்த்து எல்லா உண்மையை சொல்லிரும். நம்ம ஹீரோன் இந்த வைக்கில தங்கமா மாத்திருப்பால, அந்த மேட்டர்ல இருந்து எல்லா மேட்டர் போட்டு உடைச்சிரும். இதை கேட்ட தளபதி சும்மா இருப்பானா? ஆல்ரெடி நம்ம ஹீரோன் மேல இவனுக்கு பயங்கர சந்தேகம் இருக்கும். இதை கேட்டது கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அதோட அந்த கோவத்தோட என்ன செய்யறானா குருகுருன்னு போய் நம்ம ஹீரோட அப்பா இந்த கோட்டையில இருப்பான், அவனோட கழுத்தை வர அறுத்து கொன்றான். அதுவும் நம்ம ஹீரோன் கண்ணு முன்னாடியே. இதை பார்த்து நம்ம ஹீரோன் கதறிரா. அது நேரம் பார்த்து இவளை கொல்ல வருவானா? அப்ப அந்த இடத்துல சில காவலர் நின்றுட்டு இருப்பாங்களா, அந்த காவலர்களை பார்த்து இவன் என்ன கொல்ல வரான், இவனோட தலையை துண்டா வெட்டங்க சொல்லுமே. அந்த காவலர் இவனை பிடிச்சி இவ கழுத்தை வர அறுத்துட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல தளபதி சொல்லி முடிஞ்சு போயிரும். அதே அந்த பக்கம் பார்த்தா இந்த குள்ள இருக்கேன் நம்ம ஹீரோட பையன் கிட்டே வந்துடா. அந்த பையனை பார்த்து என்ன சொல்லுவான் தெரியுமா? உன்னோட அம்மா ஒரு ஏமாத்துக்காரி, போய் சொல்லி அதனாலதான் உன்னை வெளியே கூட்டு போக மாட்டா. ஆனா ஏன் கூட வந்தீங்கன்னா வெளி உலகத்தை பார்க்கலாம், நிறைய மரங்கள் இருக்கு, அந்த மரத்துல அழகான பழங்கள் இருக்கு, அதையெல்லாம் உனக்கு தான், நீ விரும்பி இதெல்லாம் சாப்பிடலாம் சொல்லி இவன் ஆசை வார்த்தையில சொல்லி இவனை வேற மைக்கி அது வேற காட்டுக்குள்ள கூட்டு போயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் ஓடி வந்து பார்த்தா ரூமுக்குள்ள வந்து பார்த்தா இவனோட பையன் வேற இருக்க மாட்டான். இதை பார்த்து இவ புரிஞ்சுக்கிறா, கண்டிப்பா அந்த அரக்கன் தான் தன்னோட பையனை கூட்டு போயிருக்கணும். இவன் அந்த காட்டு பக்கமா வந்துட்டு இருப்பா. அதே அந்த காட்டுக்குள்ள பார்த்தா அந்த குள்ள அரக்கன் அந்த பையனோட கையங்களை கெட்டி போட்டு அவனை ஏதோ பண்ண போகும். ஆனா கரெக்டா அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோனை வந்துற. அது ஒரு பெரிய கையில வாளோட வந்திருப்பா. அந்த வாளை பார்த்து பயப்படும் பார்த்தா இது பயப்படாது, ஏன்னா முன்ன விட இப்ப அதுக்கு சக்தி அதிகம். அப்ப நம்ம ஹீரோன் என்ன செய்யறா, இவனோட பேர் தான் தெரியுமே, அந்த பேர் சொல்ல வருமே, அதுக்குள்ள அதோட சக்தியை வச்சு இவனோட வாயை வர மூடிரும். அதே மாதிரி அந்த பையனை சொல்ல வருவான், அந்த பையன் சொல்றதுக்குள்ள அவனோட வாயை மூடிரும். இப்ப இவங்க ரெண்டு பேர் வாயை மூடிரும். இதனால என்ன பண்ணதையா முடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த அரக்கன் அந்த பையனை கொல்றதுக்காக அந்த பையனோட கையை வர பிடிப்பான். பிடிச்சதுமே இந்த அரக்கனுக்கு சாக்கு அடிச்ச மாதிரி இருக்கும். என்னடா பார்த்தா அந்த பையனோட கையில இந்த அரக்கனோட பெயரை வர எழுதி வச்சிருப்பா. இது எல்லாமே நம்ம ஹீரோன் முன்கூட்டி எழுதி வச்சிருப்பா. அதோட இவங்க ரெண்டு பேர் வாய் வர ஓபன் ஆயிருமா. அப்படி ஆனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாப்ல அந்த அரக்கனோட பேரை சத்தமா சொல்லுமே, அந்த அரக்கன் அந்த இடத்துல வெடிச்சு செதறி அந்த இடத்துல அவன் செத்து போயிறான். அவன் செத்ததுக்கு அப்புறம் இதோட அந்த படம் முடிஞ்சிருச்சு. இந்த படத்தோட கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி வித்தியாசமான படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.